ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா சென்னை சென்ட்ரல்ல இருக்கோங்க. சென்னை சென்ட்ரல்ல இருந்து பெசன்ட் நகர் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ண போறோம். நம்ம நிறைய பேர் பெசன்ட் நகர் போயிருப்பீங்க. பட் ஆனா தியோசபிக்கல் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு, பிரம்ம சமாஜம். அதுதான் இங்கிலீஷ்ல தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சென்னையோட பெரிய ஆலமரம் கூட அந்த கேம்பஸ்குள்ள தான் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் பிளேஸ். அங்கதான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருவான்மியூர் போயிட்டு அங்கிருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு நாம பெசன்ட் நகர் போக போறோம், நம்ம தியோசபிக்கல் சொசைட்டிக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருவான்மியூர் டிராவல் பண்ணிட்டு அங்கிருந்து தியோசபிக்கல் சொசைட்டி போலாம். மக்களே, நம்ம சென்னை சென்ட்ரல் முன்னாடி இருக்கிற எம்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க இருக்கோம். A1 இருக்கு பாருங்க. இந்த A1 பஸ் திருவான்மியூர் வரைக்கும் போகுங்க. நாம அங்க போயிட்டு திருவான்மையூர் பக்கம் தான் பெசன்ட் நகருக்கு. அங்கிருந்து ஷேர் ஆட்டோ அல்லது ஆட்டோ ஏதாவது பிடிச்சிட்டு நாம தியோசபிக்கல் சொசைட்டி போகலாம். தியோசபிக்கல் சொசைட்டி டைமிங்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில 8:30 to 10. நாம காலையில ஸ்லாட்டுக்கு தான் போறோம். காலங்காத்தால அங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பசுமையா இயற்கை எழில் கொஞ்சம் இடம். சென்னையில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப முக்கியமான இடம்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹிஸ்டரி எல்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்றேன். இப்போ வாங்க நாம A1 பஸ்ல போட் பண்ணலாம் திருவான்மியூர் போறதுக்கு. மக்களே, இன்னொரு பஸ் வந்துருச்சுங்க, A1. இதுதான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன்னு நினைக்கிறேன். நாம இந்த பஸ்லயே போட் பண்ணிப்போம். திருப்பூரூருக்கெல்லாம் பஸ் இருக்குங்க இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா சென்னை சென்ட்ரல்ல இருந்து. மக்களே, நம்ம பஸ் போட் பண்ணியாச்சுங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருவான்மியூர் போறதுக்கு. காலையில டைம்ங்கிறதுனால அவ்வளவா ரஷ் இல்லை. 6 மணி ஆகுது. பட் ஆனா பளிச்சுன்னு வெடிஞ்சிருச்சுங்க. இங்கிருந்து ஒரு 40-45 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் திருவான்மியூர் ரீச் ஆகிறதுக்கு. மக்களே, இதுதான் சதர்ன் ரயில்வேஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ங்க. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்கும். மக்களே, இப்ப நாம ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. மக்களே, நம்ம சென்னை சென்ட்ரல்ல இருந்து திருவான்மியூர் வரைக்கும் போறதுக்கு 25 ரூபாங்க நம்ம எம்டிசி பஸ்ல. இது எக்ஸ்பிரஸ் பஸ். சென்னைக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெட் கலர்ல இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா போற பஸ்ஸஸ், எம்டிசி பஸ்ஸஸ். ஓகேவா? அதுல கொஞ்சம் நார்மல் பஸ்ஸஸ் விட டிக்கெட் அதிகமா இருக்கும். சோ நம்ம பஸ் பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பி நியூ செக்ரட்டேரியட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா மாத்தினாங்கல்ல, அந்த ஏரியாவை எல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகும். மயிலாப்பூர் எல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம அடையார் பிரிட்ஜ் தாண்டி தான் திருவான்மியூர் போவோம். அங்க போற வழியில தான் தியோசபிக்கல் சொசைட்டி இருக்கு. மேபி நம்ம கரெக்டா தியோசபிக்கல் சொசைட்டி வழியா போச்சுன்னா நம்ம திருவான்மியூர் வரைக்கும் போக தேவையில்லை. நம்ம கரெக்டா தியோசபிக்கல் சொசைட்டி பக்கத்திலேயே இறங்கிக்கலாம். பாக்கலாங்க. இது ஏர் இந்தியா டவர். அதுக்கப்புறம் இப்ப நீங்க பாக்குறது நம்ம பறக்கும் ரயில் MTRS திட்டம். நம்ம மெட்ரோ ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே MTRS திட்டம் கொண்டு
பீச் வழியா ட்ரெயின் விட்டாங்க திருவான்மியூர் வரைக்கும். ஸோ அந்த பிரிட்ஜ் தான் இப்ப நம்ம கிராஸ் பண்றது வந்து ஓமந்தூரார் பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கதான் வந்து ஓல்டு செக்ரட்டேரியட் அமைச்சாங்க. அது இப்ப மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருக்கு. ஓகேவா, நம்ம கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்களோட இறுதி ஊர்வலம் எல்லாம் வந்து இங்க இருக்கிற ஒரு பில்டிங்ல இருந்து தான் நடந்துச்சு. ஸோ ரொம்ப மான்யூமெண்டல் நம்ம தமிழ்நாட்டுக்கு, இந்தியாக்குன்னே சொல்லலாம். சோ இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற தியோசபிக்கல் சொசைட்டி பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பிரம்ம ஞான சபை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது கிரியேட் பண்ணதோட நோக்கமே பாத்தீங்கன்னா உலக சகோதரத்தை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக தான். அதாவது யூனிவர்சல் பிரதர்ஹுட்டை வந்து கிரியேட் பண்றதுக்காக அந்த நோக்கத்தோட. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1875 நியூயார்க் நகரத்துல தான் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1882 நம்ம அடையார் ஆறு கடல்ல கலக்குது இல்லையா, பே ஆஃப் பெங்கால்ல, அந்த முகத்வாரத்துலதான் வந்து ஹெட் குவார்டர்ஸ் அமைச்சாங்க. இது அமைச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நிறுவியவர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா. சோ அவங்க பாத்தீங்கன்னா எலனா பிளவாட்ஸ்கி, அதுக்கப்புறம் ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட், வில்லியம் ஜட்ஜ், அதுக்கப்புறம் இன்னும் சில பேர். ஓகேவா, இந்த 3 பேர் தான் வந்து முக்கியமான ஆளுகன்னு வச்சுக்கோங்களேன். அதுல எலனா பிளவாட்ஸ்கிங்கிறவங்க வந்து ரொம்பவே பாப்புலரு. நிறைய என்ன சொல்றது, ஹியூமன்ஸ் கண்டுபிடிக்க முடியாத நிறைய பிலாசபிக்கல் டிவைன் விஷயங்களை பத்தி எல்லாம் வந்து நிறைய புக்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. சோ அவங்க நியூயார்க்ல இருந்து எங்கப்பா நம்ம ஹெட் குவார்டர்ஸ் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஞான பூமியான இந்தியாவுக்கு வந்துட்டு, அதுவும் தென்னிந்தியால நம்ம சென்னை அடையார் பக்கத்துல இந்த பகுதியை பார்த்தோன்னே ஓகே இங்கதான் நாம வந்து அமைக்க போறோம் நம்மளோட ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்தை தேர்ந்தெடுத்து நம்ம தியோசபிக்கல் சொசைட்டி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டி வந்து இந்தியாவில் இருக்கிற நிறைய பிலாசபர்ஸ், திங்கர்ஸ் இவங்களை எல்லாம் ஒன்றிணைச்சு நிறைய விஷயங்களுக்கு வந்து இவங்க தான் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து பெண் விடுதலை, அதுக்கப்புறம் இன்னும் பல விஷயங்கள்ங்க, நம்ம நினைச்சு பார்க்கவே முடியாத நிறைய விஷயங்களுக்கு வந்து அமைதியா நம்ம அடையாறுல இருக்கிற தியோசபிக்கல் சொசைட்டி தான் வந்து காரணமா இருந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பட் அதுதாங்க நிஜம். சோ இந்த அமைப்போட விஷன் இருக்கும் தெரியுமா, குறிக்கோள்கள், அது என்னன்னா இனம், மதம், பால், ஜாதி இந்த வேறுபாடுகள் எல்லாம் இல்லாம யூனிவர்சல் பிரதர்ஹுட்டோட விஷனை நம்ம அச்சீவ் பண்ணி ஹியூமன்ஸ் எல்லாருமே வந்து ஈக்குவலா வாழணும் அப்படிங்கிறது தான். சமயங்கள், தத்துவங்கள், அறிவியல் கோட்பாடுகள் இதையெல்லாம் பத்தி ஒரு ஒப்பீட்டு ஆய்வுகள் செஞ்சு அதுல இருக்கிற காமனான விஷயங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சில விஷயங்களை எல்லாம் வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது, அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்றது, மனுஷனோட மைண்டை பத்தி ரிசர்ச் பண்ணி அதுல பல அறியப்படாத விஷயங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி இங்க ஆராய்ச்சிகள் நடந்திருக்குன்னு சொல்லலாம். சோ ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு லோ ப்ரொஃபைல் பிளேஸ், பட் ஆனா அவங்க செய்யற விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். சோ இதே நோக்கத்தோட நாம வந்தாச்சுங்க, ஆல்மோஸ்ட் அடையார் பக்கத்துல வந்தாச்சு. பார்க்கலாம், நம்ம கரெக்டா தியோசபிக்கல் சொசைட்டி போனா டக்குன்னு நாம பக்கத்திலேயே இறங்கி நடந்துடலாங்க, திருவான்மியூர் வரைக்கும் போக தேவையில்லை. மக்களே, லக்கிலி நம்ம பஸ் தியோசபிக்கல் சொசைட்டி இருக்கிற இடத்து வழியா தாங்க போகுது. அதனால நம்ம தியோசபிக்கல் சொசைட்டிக்கு பக்கத்திலேயே இறங்கியாச்சு. இங்க பாருங்க, முத்தமிழ் பேரவைன்னு ஒண்ணு இருக்கு. திருவாடுதுறை ஆதீனமோட கலையரங்கம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட மணிமண்டபமும் இங்கதான் இருக்கு. சத்யா ஸ்டுடியோ பேருந்து நிலையம் இது. மக்களே, நம்ம சத்யா ஸ்டுடியோ பஸ் ஸ்டாப்ல இருந்து அடையார் பிரிட்ஜ் தாண்டி லெஃப்ட்லயே வந்து தியோசபிக்கல் சொசைட்டி வந்துரும். போற வழியில பாருங்களா, ஸ்மார்ட் பைக் எல்லாம் வச்சிருக்காங்க லோக்கல்ல டிராவல் பண்றதுக்குங்க. சோ இது அடையார் பிரிட்ஜ். நாம இதை தாண்டின்னு லெஃப்ட் சைடு போனா தியோசபிக்கல் சொசைட்டி வரும். மக்களே, நாம அடையார் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் வந்து அடையார் எஸ்டுவரி, முகத்வாரம்னு சொல்லுவாங்கல்ல. அடையார் ஆறு வந்து இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ல தான் கடல்ல கலக்குது. மக்களே, நம்ம அடையார் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. கிராஸ் பண்ணி வந்தோடனே பாத்தீங்களா, இங்க
ஃப்ளவர் ஷாப்ஸ், பொக்கே எல்லாம் வச்சிருக்காங்க கலர்ஃபுல்லா. நம்ம தியோசபிக்கல் சொசைட்டிக்கு பக்கத்துலயே இருக்கும். இன்கேஸ் நீங்க சென்னையில தியோசபிக்கல் சொசைட்டில பக்கத்துல இருந்துட்டு பொக்கே எல்லாம் வேணும்னா இங்க வந்து வாங்கிங்க. மக்களே, நம்ம தியோசபிக்கல் சொசைட்டி பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க. இங்க பாருங்க, சம்மர் சீசனுக்கு குடிநீர் இது வச்சிருக்காங்க, குளிர்ந்த குடிநீர் மையமா. ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 10-50 மீட்டர்ஸ்ல தான் வந்து நம்ம தியோசபிக்கல் சொசைட்டி இருக்குங்க. ஃபுல்லா கிரீனிஷா இருக்கும். உள்ள ஆலமரத்து வரைக்கும் இப்ப அலோவ் பண்றது இல்லையா விசிட்டர்ஸ. 9 o'clock ஓபன் பண்ணுவாங்க போல. மக்களே, நம்ம தியோசபிக்கல் சொசைட்டி வந்தாச்சுங்க. ஆப்போசிட்லயே வந்து எம்ஜிஎம் ஹெல்த் கேர் இருக்கும். இது பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ் தியோசபிக்கல் சொசைட்டிக்கு. எவ்வளவு கிரீனிஷா இருக்கு பாருங்க. இங்க சிஎம் எல்லாம் வருவாராம் காலையில வாக்கிங் எல்லாம் போறதுக்கு. அதனால ரொம்ப என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா. மக்களே, நம்ம வெயிட் பண்ணுங்க. இன்னும் வந்து அட்லீஸ்ட் ஒரு ½ an hour நம்ம வெயிட் பண்ணோம். தியோசபிக்கல் சொசைட்டியோட இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இது. எவ்வளவு கிரீனிஷா இருக்கு அடையார் எஸ்டுவரி முகத்வாரத்துல. மக்களே, நம்ம தியோசபிக்கல் சொசைட்டில பாத்தீங்கன்னா விசிட்டர்ஸ் நாட் அலௌடுன்னு போட்டிருக்காங்க. கரோனா டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா விசிட்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டீப்பா உள்ள அலோவ் பண்றது இல்ல போல. உள்ள வந்து நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குங்க. தியோசபிக்கல் ரிசர்ச், அதாவது நம்ம ஆன்மீகத்தை பத்தி ரிசர்ச் பண்ற நிறைய சென்டர்ஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அடையார் லைப்ரரி இருக்கும். இங்க நீங்க டிவினிட்டி சம்பந்தமான, ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்பந்தமான நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து வாங்க முடியும். பிலாசபி சம்பந்தமான நிறைய புக்ஸ் இருக்கும். அடையார் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 270 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்குங்க நம்ம பிரம்மஞான சபை அடையார் முகத்வாரத்துல. நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து திருவிக்கா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜ் பக்கத்துலதான் வந்து என்டையர் ஸ்ட்ரெச், இந்த பிரிட்ஜில் இருந்து கடல்ல கலக்கிற ஏரியா வரைக்குமே வந்து நம்ம பிரம்மஞான சபை இருக்கும் போல. அந்த காலத்துல அடையார் ரிவர் வந்து நல்லா பியூரா இருந்துச்சு. சோ இன்னுமே வந்து அழகா இருந்திருக்கும். பட் இப்போ கொஞ்சம் பொல்யூட் ஆயிருந்தாலும் இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே நிசப்தமா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டா. நம்ம மரங்களை தாண்டிதான் வந்து சூரிய ஒளியே கீழே படுது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு. வேற லெவலுங்க. சோ இந்த லைப்ரரிக்கு வந்து கரெக்டா 9 மணிக்கு தான் அலோவ் பண்றாங்க. சோ நீங்க எவ்வளவு முன்னாடி வந்தாலும் கரெக்டா 9 o'clock தான் உங்களை உள்ள போய் பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. இன்னொரு லைப்ரரி இருக்குங்க. அந்த லைப்ரரியில வந்து மத்த எந்த லைப்ரரியிலயும் இல்லாத நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு வந்து நாம பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து, மெம்பர்ஷிப் வாங்கிட்டு தான் வந்து உள்ள போக முடியும். மெம்பர்ஷிப்பும் வந்து இங்க இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, சோ அங்க வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுத்தாங்க. அந்த இமெயில் ஐடிக்கு வந்து ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பணுமா. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க ஓகே வாங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்கன்னு சொன்னா நாம ஆதார் ஐடி 300 கேஷ் எல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம அந்த ஃபீ கட்டிட்டு அடையார் லைப்ரரி உள்ளுக்குள்ள இருக்கிற நம்ம தியோசபிக்கல் சொசைட்டி லைப்ரரி மெம்பர்ஷிப் வாங்கிட்டா அங்க இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு. நம்ம அங்கேயும் போய் பார்ப்போம். இங்க பார்த்து முடிச்சுட்டு அந்த என்ட்ரன்ஸ் வழியா நம்ம லைப்ரரி வரைக்கும் போக முடியுமா. அது வந்து பெசன்ட் நகர் பீச் போற வழி. ஓகேவா. இன்ஃபேக்ட் பார்த்தா நம்ம சென்னையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 இயர்ஸ் இருந்தவங்க. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஐடி ஃபீல்ட்ல. சோ அப்போ பெசன்ட் நகர் பீச் வந்து அடிக்கடி போவோம் வீக்கெண்டு ஃப்ரெண்ட்ஸோட. அப்பெல்லாம் வந்து நிறைய டைம் தியோசபிக்கல் சொசைட்டிய பார்த்துட்டே போவேன். அப்பெல்லாம் வந்து விசிட்டர்ஸ் உள்ள அலவுடு. ஓகேவா. கொரோனாக்கு முன்னாடி, பல வருஷங்களுக்கு முன்னாடி. அப்பெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி ஒரு இன்ட்யூஷன் இருந்துட்டே இருக்கும், உள்ள போய் பார்க்கணும் உள்ள போய் பார்க்கணும்னு. பட் ஆனா அதுக்கான சான்ஸே கிடைக்கல. பட் இப்ப பார்க்கணும்னு நினைக்கும் போது நமக்கு உள்ள டீப்பா போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முடியல பாருங்க. இதுதான் வந்து டைம் அப்படின்னு சொல்றது. பட் பரவாயில்ல, வெயிட் பண்ணி பாக்குறதுலயும் ஏதாவது ஒரு ஆச்சரியத்தை நம்ம இறைவன் வச்சிருப்பாரு. சோ அடையார் லைப்ரரிக்குள்ள இருக்கவங்க எவ்வளவு புக்ஸ் கலெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா. இந்தியாவோட ஃபேமஸ் திங்கர்ஸ், பிலாசபர்ஸோட போட்டோஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சோ இதுதான் அவங்களோட சிம்பிள். ஓகேவா. there is no religion higher than truth. ஓகேவா. உண்மையை தவிர, சத்தியத்தை தவிர பெரிய மதம் இங்க எதுவும் இல்லப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. சோ இங்க வந்து நிறைய
சோஷியல் சர்வீஸ் எல்லாம் கூட செய்யறாங்க. சோ இது வந்து அந்த மாதிரி ஒரு சென்டர் தான், குழந்தைகளுக்கு, பால்வாடி குழந்தைகளுக்கு வந்து ஒரு சென்டர் மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். சோ வாங்க நாம இதை பார்த்துட்டு இன்னொரு சைடு இருக்கிற என்ட்ரன்ஸ்க்கு போவோம். ஓகேவா மக்களே, நாம் இப்போ பெசன் நகர் அவென்யூ ரோட்ல இருக்கோங்க. அடையார் பிரிட்ஜ் பக்கத்துல மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, பெசன் நகர் அவென்யூ ரோட்ல. இது வந்து பெசன் நகர் பீச் போற ரோடு. இந்த ரோட்லயே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து தான் வந்து தியோசபிக்கல் சொசைட்டி லைப்ரரியோட என்ட்ரன்ஸுங்க. ஆலமரம் எல்லாம் அந்த வழியில தான் போகணும். பட் இப்போ விசிட்டர்ஸ் பார்க்கறதுக்கு அலௌட் இல்லையா, உள்ள டீப்பா உள்ள போக முடியாது. நம்ம ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் பக்கத்துல இருக்கிற ஏரியா மட்டும் பார்த்துட்டு போவோம். ஓகேவா மக்களே, நாம அடையார் தியோசபிக்கல் சொசைட்டி வந்தாச்சுங்க. ஆப்போசிட்ல வந்து அடையார் தியோசபிக்கல் அகாடமி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா தி தியோசபிக்கல் சொசைட்டி இன்டர்நேஷனல் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு போட்டிருப்பாங்க. இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக கொரோனா ஆரம்பிச்சதுல இருந்து விசிட்டர்ஸ் அலோவ் பண்றது இல்லையா, ஸோ அதனால நம்ம வெளியிருந்தே பார்த்துக்க வேண்டியதுதான். எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ள ஒரு எக்கோ பார்க்கே இருக்குங்க. சூப்பர்ல மக்களே, இதுதாங்க உள்ள சுப்பையா செட்டி அவென்யூ. பிரைவேட் நோ என்ட்ரின்னு போட்டாங்க. பிரம்மஞான சபை ஃபுல்லா எக்காலஜி பார்க் மாதிரி தாங்க. இதுக்குள்ள ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், அதுக்கப்புறம் ஆஃபீஸஸ், பிரம்மஞான சபையோட ஆஃபீஸஸ், லைப்ரரி, இது எல்லாமே இருக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்கோ சிஸ்டம் பாருங்க. ஆலமரம் வரைக்கும் போய் பார்க்கலாம்னா அலௌட் இல்லைன்ட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா மெயின்டைன் பண்றாங்க. எவ்வளோ வருஷம் ஆயும் இன்னும் பியூட்டிஃபுல்லா பச்சை பசுமை மாறாம அப்படியே நம்ம சென்னை சிட்டிக்குள்ள அழகா அமைச்சிருக்காங்க. வேற லெவல். உள்ளுக்குள்ள பக்காவா வந்து ரோட்ஸ் எல்லாம் இருக்கு. மக்களே, நம்ம சென்னையில இருக்கிற தியோசபிக்கல் சொசைட்டியோட கேம்பஸ் எல்லாம் பார்த்தாச்சுங்க. நம்ம லைப்ரரி கார்டு மெம்பர்ஷிப் வாங்கிட்டு உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு மெயில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடையாறுல இருந்து தாம்பரம் வரைக்கும் போக போறோம். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வீடியோ சூப்பரா இருக்கும். சென்னை ஃபுல்லா நாம சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிருந்து வந்து ஒரு ஆட்டோவோ அல்லது பஸ்ஸோ பிடிச்சு நம்ம தாம்பரம் போகணும். பார்க்கலாம் எது அவைலபிளா இருக்கும்னு. மக்களே, நம்ம தியோசபிக்கல் சொசைட்டில இருந்து அடையார் பிரிட்ஜ் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இங்கிருந்து நம்ம திருவான்மையூர் போகணும். அங்கிருந்து நமக்கு தாம்பரம்க்கு பஸ் கிடைக்கும். ஆக்சுவலா தாம்பரம் எதுக்கு போறோம்னா, தாம்பரத்துல இருந்து சென்னை பார்க் ஸ்டேஷன், பீச் ஸ்டேஷன் வரைக்கும் ஏசி ட்ரெயின் விட்டுருக்காங்க, லோக்கல் ட்ரெயின். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா. வெயிட் பண்ணுவோம். இங்க ஒரு ட்ரோன் போலீஸ் யூனிட் இருக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ட்ரோன் போலீஸ் யூனிட்னு ஒன்று. அடையார் ஓவர் பிரிட்ஜ். வெயிட் பண்ணுவோம் திருவான்மியூர் பஸ். மக்களே, நம்ம அடையாறுல இருந்து கிண்டி போயிட்டு அங்கிருந்து தாம்பரம் போயிடலாங்க. இல்ல கிண்டியில இருந்து கூட ட்ரை பண்ணலாம். நம்ம ஏசி லோக்கல் ட்ரெயின் பார்க்கலாம். அங்க போயிட்டு டிசைட் பண்ணுவோம். மக்களே, அடையாறுல இருந்து கிண்டி போறதுக்கு 15 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். மக்களே, நம்ம அடையாறுல இருந்து கிளம்பியாச்சுங்க தியோசபிக்கல் சொசைட்டி பார்த்துட்டு. சோ நம்ம பார்த்தோம் இல்லையா, தியோசபிக்கல் சொசைட்டி அடையாறு, பெசன் நகர், 2 ஏரியாலயுமே இது இருக்கு. பெசன் நகர்னு ஏன் தெரியுமா பேரு வந்துச்சு? நம்ம மேடம் பிளவர்ட்ஸுக்கு அப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார் பத்தி நிறைய படிச்சிருப்போம் நம்ம ஹிஸ்டரி புக்ஸ்ல எல்லாம், நம்ம ஸ்கூல் டேஸ்ல.
அன்னி பெசன்ட் அம்மையாரும் வந்து தியோசபிக்கல் சொசைட்டில ஹெட் பண்ணிருக்காங்க நம்ம மேடம் பிளவாட்ஸ்கி அவங்களோட காலத்துக்கு அப்புறம். சோ அவங்க பீரியட்லயும் நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நடந்திருக்கு நம்ம தியோசபிக்கல் சொசைட்டில. அங்க மெம்பர் ஆகிறவங்க வந்து எந்த ஜாதி மத வேறுபாடும் பார்க்க கூடாது. அதுக்கப்புறம் பெண் குழந்தைகளுக்கு மனைவிக்கு வந்து கல்வி கண்டிப்பா கொடுக்கப்படும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க பெண் குழந்தைகளுக்கு வந்து 21 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் செஞ்சு வைக்க மாட்டேன். அவங்க ஃபேமிலியில விதவைகள் இருந்தாங்கன்னா அவங்களோட மறுமணத்துக்கு ஆதரவு தெரிவிப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாதான் வந்து பிரம்ம ஞான சபையில மெம்பராவே சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிஃபார்மிஸ்ட் கருத்துக்களை எல்லாம் வந்து அந்த காலத்திலேயே கொண்டு வந்தவங்க நம்ம தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபை. ஓகேவா? சோ இப்ப புரியும் நம்ம சொசைட்டிக்கு வந்து எவ்வளவு முக்கியமான வேலைகள் வந்து நம்ம பிரம்மஞான சபை தியோசபிக்கல் சொசைட்டி செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் வந்து அதுக்கு வித்திட்டது வந்து நம்ம அடையாறில் இருக்கிற தியோசபிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்டர்ஸ் தான். உலகத்தில் இருக்கிற தியோசபிக்கல் சொசைட்டிக்கு ஃபுல்லாவே வந்து அடையாறு தான் ஹெட் குவார்டர்ஸ். ஓகேவா? பிரம்மஞான சபைக்கு. சோ இங்க நிறைய ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் எல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. உங்களால நம்பவே முடியாது. நிறைய என்ன சொல்றதுன்னா ரொம்ப லோ ப்ரொஃபைல். ஓகேவா? இவங்க ரொம்ப விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க. பட் எல்லா ஆவணங்களையுமே வந்து ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி லைப்ரரிஸ்ல வச்சிருக்காங்க. அதுல சில புக்ஸ் எல்லாம் வந்து நீங்க அடையார் லைப்ரரியில எல்லாம் பாத்தீங்க இல்லையா? சோ அங்கெல்லாம் நீங்க போய் வாங்கிக்கலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு இந்த ப்ராஃபிட் ஓரியன்டா வந்து புக்ஸை செல் பண்றது இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஃபுல்லாவே வந்து ஹை நாலேஜ். ஓகேவா? இந்த லெவலுக்கு நம்ம மைண்ட ஒரு ஹியூமன் மைண்ட கொண்டு வரதுக்கு வந்து சொசைட்டில எல்லாருனாலையும் முடியாது. ரொம்ப ரிஃபார்மிஸ்ட் கருத்துக்களை எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? அந்த மாதிரி மனுஷங்களுக்கு தான் வந்து இந்த புக்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் புரியுமே. சோ சொசைட்டி வந்து ஒரே சமயத்துல மாறாது இல்லையா? சோ அதுக்கு ஒரு டிப்பிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும், த்ரெஷோல்ட் லிமிட்னு ஒண்ணு இருக்கும். அந்த இதை ரீச் பண்ணும்போதுதான் வந்து மேக்சிமம் மக்களோட கான்சியஸ்னஸ் வந்து இந்த ஒரு மனநிலைக்கு மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம நாடு பாத்தீங்கன்னா ரொம்ப பழமைவாதத்துல ஊறி இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாடர்ன் கருத்துக்களுக்கு யூஸ் ஆயிட்டு வருது. இன்னுமே வந்து நம்ம கண்கூடா பாக்குறோம் ஜாதி மத வேறுபாடுகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம சொசைட்டி இருந்துட்டு இருக்கு. பட் சுதந்திரம் ஆகிறதுக்கு முன்னாடியே 1882 சமயத்திலேயே நம்ம வள்ளல் பெருமானார ரொம்ப கீனா ஃபாலோ பண்றோம்னு தெரியும். அவரு காலத்திலேயே வந்து பிரம்மஞான சபையும் இருந்திருக்குங்க. அவங்க பெருமானார் வள்ளல் பெருமானார் எப்படி சோசியல் ரிஃபார்ம்ஸ பத்தி பேசினாரோ அதே மாதிரி நம்ம பிரம்மஞான சபையும் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. பெண் சுதந்திரம், அதுக்கப்புறம் ஜாதி மத சமய வேறுபாடுகள் இல்லாம ஈக்குவல் சொசைட்டியா இருக்கணும். இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்து 1882 சமயத்திலேயே வந்திருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? மக்களே, நம்ம தியோசபிக்கல் சொசைட்டி பிரம்மஞான சபையை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு நம்ம கிண்டி பக்கத்துல வந்தாச்சுங்க. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி, ஐஐடி மெட்ராஸ், காந்தி மண்டபம் இந்த மாதிரியான முக்கியமான ஏரியாஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி தாண்டி கொஞ்சம் தூரத்திலேயே வந்து நம்ம ராஜ்பவன் இருக்கும், ஆளுநர் மாளிகை தாண்டி தாங்க போயிட்டு இருக்கோம். இப்போ ஆளுநர் மாளிகை தாண்டி கொஞ்சம் தூரத்திலேயே பாத்தீங்கன்னா வேளச்சேரிக்கு போற ஒரு ரூட் பிரியும். சோ இந்த ரூட்லயும் போயிட்டு நம்ம ஓஎம்ஆர் ஜாயின் ஆயிக்கலாம். நம்ம ஐடி எக்ஸ்பிரஸ் வே இருக்குல்ல, அதுல ரீச் ஆயிட்டு சிறுசேரி வரைக்கும் பயணிக்கலாம். அதனால இந்த இடத்துல பயங்கர டிராபிக்கா இருக்குங்க. ஈவினிங் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிண்டி சைட்ல இருந்து வர டிராபிக், அதாவது அடையார் சைட்ல இருந்து வர டிராபிக், ஓஎம்ஆர் ஐடி ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வர டிராபிக் எல்லாம் வந்து இங்க ஜாயின் ஆகி ஒட்டு மொத்தமா போய் நம்ம அண்ணா சாலையில ரீச் ஆவாங்க. இப்ப அண்ணா சாலை வந்தாச்சு பாருங்க. சோ இங்கிருந்து வந்து நம்ம கத்திப்பாரா ஜங்ஷன் போறவங்க, சென்ட்ரல் போறவங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்க டைரக்ஷன்ல போவாங்க. அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஏரியான்னு வச்சுக்கோங்களா. சோ இது பாருங்க, ஐடிசி சோலா 5 ஸ்டார் ஹோட்டல், 7 ஸ்டார் ஹோட்டல்னு நினைக்கிறேன். செம்ம பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கும்.
ஐடிசி சோலாக்கு தகுந்த மாதிரி நம்ம தமிழ் ஹெரிட்டேஜ் பிரதிபலிக்கிற மாதிரியே இருக்கும் இந்த பில்டிங். இதை தாண்டினப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் காலேஜுக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும்ல, நம்ம இன்ஜினியரிங்கெல்லாம் வந்து எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஹெட் மாதிரி இருக்குமோ அது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு தெரியுமா, இந்த யூனிவர்சிட்டி தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஹெட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மாதிரி. சோ அந்த பிளேஸ் இதெல்லாம் தாண்டி நாம போயிட்டு இருக்கோங்க. இன்னும் கொஞ்ச தூரத்துல வந்து நாம கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடுவோம். கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்கும், மேல போகுது பாருங்க மெட்ரோ லைன், சோ அந்த மெட்ரோவும் இருக்கும். லோக்கல் ட்ரெயினுக்கும் இங்க ஏறிக்கலாம், நீங்க மெட்ரோ ட்ரெயினுக்கும் இங்க ஏறிக்கலாம். பஸ் ஸ்டாண்டும் பக்கத்திலேயே இருக்கும். சோ இதுவும் வந்து ஒரு ஹப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கத்திப்பாரா ஜங்ஷன் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரேஸ் கோர்ஸ் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் இந்த பஸ் ஸ்டாப் வரும். சோ ஒரு முக்கியமான போக்குவரத்துக்கு முக்கியமான ஏரியா நம்ம கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ஏரியா. சோ வாங்க மக்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். ஐ திங்க் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம அடையார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சூப்பரான ஜெர்னி தியோசபிக்கல் சொசைட்டியை பத்தி பேசிட்டு பிரம்மஞான சபையோட விஷன் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அவங்க செஞ்ச பல முக்கியமான விஷயங்களை எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம சென்னையோட அனதர் ஐகானிக் பிளேஸ் ஆன கிண்டி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு மக்களே. வாங்க இறங்குறதுக்கு ரெடியாவும். எவ்வளவு மக்கள் இருக்காங்க பாருங்க மக்களே. நாம அடையாறுல இருந்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் ரீச் ஆயாச்சுங்க. கனெக்டிவிட்டி நல்லா இருக்கும், மெட்ரோ கனெக்டிவிட்டி, மெட்ரோ பஸ்ஸஸ், மெட்ரோ ட்ரெயின், லோக்கல் ட்ரெயின்ஸ்னு சென்னைக்குள்ள கனெக்டிவிட்டி செம்ம சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, இதுதான் லோக்கல் ஸ்டேஷன், கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாம் போற வழி. ஸோ மக்களே, நம்ம காலையில சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பிட்டு தியோசபிக்கல் சொசைட்டி எல்லாம் பார்த்துட்டு நாம தியோசபிக்கல் சொசைட்டில இருந்து கிண்டியும் ரீச் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஏசி லோக்கல் ட்ரெயின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தியோசபிக்கல் சொசைட்டிக்கு உள்ளே போகிறதுனா லைப்ரரி மெம்பர்ஷிப் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணுறேன் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from Gindi, Chennai. See you.